Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Taste Daily. Taste the Daily. திருச்செந்தூர் முருகன் மிகப்பெரிய அபரீத சக்தியில் இன்னைக்கு பல நாட்டில் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் மக்கள் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு திருச்செந்தூர் வளர்ந்துருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். அதில் நம் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய பெருமை உலகமெங்கும் பரவி இருக்குன்னா அது ரொம்ப சந்தோஷம். திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலே எல்லாருக்குமே ஒரு மாற்றம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் குருவாக இருக்கார். குருவோடைய பார்வைப்பட்டால் நல்லதுதான். யாருக்கெல்லாம் செய்வினை பிரச்சனை இருக்குது, மாந்திரிக பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, முடங்கி போயிருக்கேன், தொழில் முடங்கி போயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அந்த மேலே இருக்க ராக்காய் தீர்த்தத்தை போய் தியானம் பண்ணணும், நான் மெடிடேஷன் பண்ணணும், முருகனை வந்து மெடிடேஷனில் நான் முருகனை உணரணும்னா அதுக்கு பழமுதிர் சோலை தான் உகந்த இடம். பயங்கரமான ரம்யமான காடு, அமைதியான பறக்கம் சவுண்டு கூட கேட்கக்கூடிய இடம். திருப்பரங்குன்ற முருகனை அதிகமாக வணங்குறவங்களுக்கு கோபம் டோட்டலாக வெளியே, அந்த கோபப்படுற அந்த செல்லே செத்து போயிடும். பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அப்படி அறுபடை வீடு, அதாவது முருகர் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளுடைய சிறப்புகளை இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ஜோதிடர் திரு PMK சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை திருக்கோவில் பத்தி சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான கோவில், ரொம்ப அருமையான கோவில். அப்படியே முருகர் அப்படியே சும்மா கம்பீரமாக நிற்பார் சுவாமி மலையில், அப்படியே பார்த்துட்டே இருக்கலான்னு தோணும். ஆனால் இந்த சுவாமிமலை முருகரை பற்றி கேட்கும்போது ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னோட நம்ம கேட்ட கேள்வி ஒன்று, சொல்கிற பதில் ஒன்றுன்னு யாரும் நினைக்க வேணாம். ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமான பதில், சரிங்களா? நான் சுவாமிமலை முருகனை பார்க்க போகிற எல்லாருமே முடிந்த அளவிற்கு சிவப்பிரகாசம் சுவாமிகள்னு ஒரு சித்தர், அங்கே வாழும் சித்தர் ஒருத்தர் இருக்கார். பேச மாட்டார், ஜடை இருக்கும், அப்படியே உட்காந்துருப்பார். அவர்கிட்ட டீ பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவர் கண் பார்த்தாலே போதும், உண்மையில அவங்களுக்கு நல்லது நடக்கும். அவர் ஆசீர்வாதம் சும்மா அப்படி பார்த்துட்டு அப்படின்னுவார். யாருன்னா ரொம்ப ரேராக தான் யாருக்குன்னா அப்படி பண்ணுவார். சரி, மற்றபடி யாரையும் பார்க்க கூட மாட்டார். முடிந்த அளவுக்கு இந்த சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போகிறவங்க சிவப்பிரகாசம் சுவாமிகள் இருக்கிற இடம் எதுன்னு அட்ரஸ் கேட்டு போங்க. அந்த சுவாமிமலை முருகன் கோயிலேருந்து பக்கத்தில் ஒரு நியர்பை 1 கிலோமீட்டரில் தான் இருக்கார். போய் முடிஞ்ச அளவுக்கு அந்த மகான், வாழுகின்ற மகானை பார்த்துட்டு வாங்க. சரி, ஏன்னா முக்கியமாக இந்த சுவாமிமலைன்னு சொல்லும்போது எனக்கு சிவப்பிரகாசம் சுவாமிகள் ஞாபகம் வந்தார். நான் நிறைய வாட்டி அவரை போய் பார்த்துருக்கேன். நிறைய மாற்றங்கள் அவர் கண் பார்வைப்பட்டு நிறைய பேர் நிச்சயமாக இதில் பலன் அடையணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். போய் அந்த சிவப்பிரகாசம் சுவாமி பார்த்துட்டு வாங்க. முருகப்பெருமானே அவர் மூலிமா உங்களுக்கு ஆசீர்வாதம். சுவாமிமலை முருகன் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இந்த சுவாமிமலை முருகர் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம், அரசாங்க வேலைக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க அனைவருமே நிச்சயமாக நீங்கள் பிறந்த கிழமை என்று அந்த முருகப்பெருமானை சுவாமிமலையில போய் பார்த்துட்டு வாங்க. சரி, பயங்கர மாற்றம் தெரியும். நீங்கள் பிறந்த கிழமை என்று சொல்றேன், அந்த நாள் என்று போய் பார்த்து விட்டு, முருகா எனக்கு இந்த ஆர்டர் வரணும். கவர்மெண்ட் நான் சொல்றது எல்லாமே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நீட் எக்ஸாமில் ஜெயிக்கணும், நான் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா அரசாங்கத்திலேயே இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர வேண்டும், கோர்ட்டு கேஸ் தீரணும்னா நீங்கள் பிறந்த கிழமை என்று அந்த சுவாமிமலை முருகனை பார்த்து விட்டு வாருங்கள். அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அவர்கிட்ட அந்த சிறப்பு இருக்கு. மதுரையில் இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை முருகப்பெருமான் ரொம்ப 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 முக்கியமாக அதை பற்றி பேசணும். ஏன்னா கீழேயே வந்து 18ஆம் படி கருப்பர் இருப்பார். மேலே போனீங்கன்னா ராக்காயி அம்மன் தீர்த்தம் இருக்கும். யாருக்கெல்லாம் செய்வினை பிரச்சனை இருக்குது, மாந்திரிக பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, முடங்கி போயிருக்கேன், தொழில் முடங்கி போயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அந்த மேலே இருக்க ராக்காயி தீர்த்தத்தை போய் நீராடுங்க. பஞ்சா பிறந்துடும் மொத்தம். அதுக்கப்புறம் வந்து பழமுதிர் சோலையில் முருகப்பெருமானை பாருங்க, பயங்கர விசேஷமான முருகப்பெருமான். கீழே 18ஆம் படி கருப்பர் முடிந்தால் பாருங்கள், அதுவும் பயங்கர விசேஷம். இந்த இடத்துல மட்டும்தான் இந்த பழமுதிர் சோலை, பழம் முதிர்ந்தால்
அங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழம் முதிர் ப்ளஸ் சோலைன்னு பேரே வச்சுருக்கான். நாங்கள் அது நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு டைம் வந்து மதுரையில் வந்து நாங்கள் அட்ரஸ் கேட்கும் போது பழமுதிர் சோலைக்குன்னு கேட்டோம். சரி. பழமுதிர் சோலை என்பது ஒரு நம்ம கடை இல்லைங்களா, நம்ம சூப்பர் மார்க்கெட் மாதிரி, அதுக்கு அட்ரஸ் சொல்லிட்டாங்க. நாங்களும் ரைட் லெஃப்ட்ல எடுத்து போய் நிக்கிறோம். அங்க ஒரு பழமுதிர் சோலை இருக்கு. அதுக்கப்புறம் அங்க விசாரிக்கும் போது சுவாமி மலைன்னு கேளுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இது பழமுதிர் சோலைன்றத கோவில அழகர் கோவில் கேட்க சொன்னாங்க. சாரி, என்ன கோவில்? அழகர் கோவில். அழகர் கோவில் கேட்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அழகர் கோயில்னு கேட்டு நாங்க கோயிலுக்கு, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அதனால யாருன்னா கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க பழமுதிர் சோலை அப்படின்னா நீங்கள் பழமுதிர் சோலைன்னு போய் அங்கே போய் அட்ரஸ் கேட்டிங்கன்னா மதுரையில் கண்டிப்பாக அழகர் கோயில்னு கேளுங்க. அழகர் கோயிலுக்கு கேட்டிங்கன்னா கரெக்டான அட்ரஸ் உங்களுக்கு வந்துடும். பயங்கர விசேஷமான ஒரு கோவில். நான் அடிக்கடிக்கு சொல்வது என்னென்னா, ஒரு மலையில் இல்லை நதியோரத்தில் ஆத்தோரத்தில் கடலோரத்தில் ஒரு தெய்வம் இருந்தால் அந்த தெய்வத்துக்கு பவர் ஜாஸ்தின்னு சொல்லுவோம். இந்த பழமுதிர் சோலை அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடுகள் சூழ்ந்த இடம். சரி. 6 மணிக்கு மேலே அலோடு இல்லை, குரங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், அவ்வளோ ரம்மியமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் அபரீத சக்தி வாய்ந்தவர். சரி. இந்த 6 படை வீட்டிலேயே ஒருத்தர் தியானம் பண்ண வேண்டும் என்றால் பழமுதிர் சோலை தான் சிறந்த இடம் நான் சொல்லுவேன். தியானம் பண்ணணும், நான் மெடிடேஷன் பண்ணணும், முருகனை வந்து மெடிடேஷனில் நான் முருகனை உணரணும்னா அதுக்கு பழமுதிர் சோலை தான் உகந்த இடம். பயங்கரமான ரம்யமான காடு, அமைதியான ஈ பறக்கம் சவுண்டு கூட கேட்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் முருகர் அப்படியே மனதால நினைத்து நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே உங்களே நீங்க மெய் மறந்துடுவீங்க. அதே மாதிரி பழமுதிர் சோலைக்கு போகக்கூடிய யாராக இருந்தாலும் மேலே கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா ராக்காயம்மன் தீர்த்தம் இருக்கும், அதுல குளிங்க. அது வந்து பெரிய கந்திருஷ்டி செய்வினை பிரச்சனைகளை வேரோடு அறுத்துவிடும். இன்னை வரைக்கும் அந்த தண்ணி எங்கிருந்து வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. மதுரை மாவட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறதுக்கு முன்னாடி அந்த கோவில் அந்த ராக்காய் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் மாலை போடுறது தான் வழக்கம். அதை வந்து கொஞ்சம் பார்க்கலாம். அடிவாரத்தில் 18ஆம் படி கருப்பர் பயங்கர விசேஷம், அவரையும் முடிந்த அளவுக்கு பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு. அதே மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் திருக்கோவிலை பற்றி சொல்லுங்கள். திருப்பரங்குன்றம் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், இந்த திருப்பரங்குன்றம் 2வது மேரேஜ் நடக்கிறதுக்கு, சரி, செகண்ட் மேரேஜ் நடக்கணும், டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜில் வந்து டிவோர்ஸ் கொடுக்காம அலக்கழிக்கிறாங்க, இந்த மாதிரி இடங்களுக்கு முதன்மையாக விளங்கக்கூடியது வந்து திருப்பரங்குன்றம். வெளிநாட்டு வீசாக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வரல. இந்த மாதிரி இடங்களுக்கு திருப்பரங்குன்றம் ரொம்ப முதன்மையாக வேலை செய்ய நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். திருப்பரங்குன்றம் முருகனை அதிகமாக வணங்குறவங்களுக்கு கோபம் வந்து டோட்டலாக வெளியே போயிடும். அந்த கோவப்படுற அந்த செல்லே செத்து போயிடும். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூரை பற்றி சொல்லுங்க. சொல்லவே வேணாம். திருச்செந்தூரில் நிற்க இடங்கள்ல ஒரு காலடி எடுத்து வைக்க கூட இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வழி இல்லை. அவ்வளோ கூட்டங்கள். நான் முருகப்பெருமான் அவ்வளோ பேர் ஆட்கொண்டிருக்காரு. அங்கே அவ்வளோ ஒரு சக்தி அங்கே வேலை செய்கிறது. சாதாரண இடம் இல்லை. குருவாக இருக்கார் அந்த இடத்துல. குருவாக இருந்து அருள்பாலிக்கிறார் திருச்செந்தூர் முருகப்பெருமான். நிச்சயமாக வந்து அந்த செந்தூர் ஜெயந்தி நாதர்னு பேரே இருக்கார். அவருடைய பேரை ஜெயந்திநாதர். வெற்றியை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான். திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலே எல்லாருக்குமே ஒரு மாற்றம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் குருவாக இருக்கார். குருவோடைய பார்வைப்பட்டால் நல்லது தான். அந்த பெரிய மாற்றத்தை பண்ணக்கூடிய ஒரு முருகன் திருச்செந்தூர் முருகன். பெரிய வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் திருச்செந்தூர் முருகன் வந்து நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்காரு. நிறைய பேர் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் என் வாழ்க்கை மாறிச்சு, திருச்செந்தூர் போயிட்டு வந்த வீடு கட்டினேன், திருச்செந்தூர் போயிட்டு வந்த கல்யாணம் ஆச்சுன்னா சொல்லுவாங்க. அந்த திருச்செந்தூர் முருகன் மிகப்பெரிய அபரீத சக்தியில் இன்னைக்கு பல நாட்டில் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் மக்கள் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு திருச்செந்தூர் வளர்ந்துருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். அதில் நம் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய பெருமை உலகமெங்கும் பரவி இருக்குன்னா அது ரொம்ப சந்தோஷம். நம்ம கியூவில் ரொம்ப நேரம் நின்னா கூட பரவாயில்ல, இவ்வளோ தூரம் மக்கள்கள் ஆன்மீகத்தை நோக்கி வராங்கன்னும் போது ஒரு சந்தோஷம். இந்த கும்பாபிஷேகம் வேறு நடக்க போது, அதுக்கு முன்னால் லட்சக்கணக்கான கூட்டங்கள் தரல போகுது. அவரை பற்றி சொல்லணும்னா, திருச்செந்தூர் முருகனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். எல்லாருமே போகிறீங்க திருச்செந்தூருக்கு, ஆனால் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலை கட்டிய அந்த 3 நபர்கள் இருப்பாங்க. சரி, அவர்களை நிச்சயமாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சூரசம்ஹார மூர்த்தி அப்படின்னு ஒரு இடத்துல முருகர் கோயிலுக்கு வெளியே பிரகாரத்தில் இருப்பாங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அந்த மூவர் ஜீவ சமாதின்னு இருக்கும்.
அதுல ரேவதி நட்சத்திரத்தில் ஒருவர் ஜீவ சமாதி அடைந்திருப்பார். அவர்கிட்ட உட்கார்றவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும். ஓ இல்லை சார், நான் சார் அப்போ இவங்க 2 பேர்கிட்ட உட்காந்தா மூவர் சமாதியில் 2 பேர்கிட்ட உட்காந்தா ஞானம் கிடைக்காதான்னு கேட்காதீங்க. அது ரேவதி நட்சத்திரம் என்பது மீன ராசியை குறிக்கும், மோட்ச ராசியை குறிக்கும், கடல் ராசியை குறிக்கும். அங்கே கொஞ்சம் தனித்துவம் அதிகமாக இருக்கு. அதை திருச்செந்தூர் போகிறவங்க கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க. அதே மற்ற கோவில்கள்ல இல்லாத ஒரு தனி சிறப்பு கடலோரத்துல இருக்கக்கூடிய அந்த கடலோரம் அப்படியே கடலை பார்த்துட்டு முருக பார்க்கலாம். கடல் மட்டத்துக்கு கீழே தானே முருகனே இருக்காரு. அதானே விசேஷமே அங்கே. அதானே குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்தலமாகவும் அது இருக்கும். திருச்செந்தூர் நிறைய பேருடைய இஷ்ட தெய்வம். இப்போலாம் திருச்செந்தூர் முருகன் படம் இல்லாத வீடே இல்லை. அந்த அளவுக்கு முருகப்பெருமான் தன்னுடைய சக்தியை வெளிக்காட்டியிருக்காரு மக்களுக்கு. மக்களும் முருகப்பெருமானுடைய சக்தியை உணர்ந்த காலகட்டம் ஆயிடுச்சு இப்போ. அதனால திருச்செந்தூர் நான்லாம் ஒரு 10 இயர்ஸ் பேக் திருச்செந்தூர் போகும்போதெல்லாம் கூட்டமே இருக்காது. 10 இயர்ஸ் பேக் 2015லலாம் நான் இப்போல்லாம் கூட்டம் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. எவ்ரி சண்டே சாட்டர்டேலாம் ஹெவி க்ரௌட். அதுவும் லீவ் டைம்லாம் நிற்க இடம் இல்லை. அவ்வளோ பேரை முருகப்பெருமான் ஈர்த்திருக்காருன்னா நிச்சயமாக அவர் ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னும் மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு. இன்னும் மேலும் மேலும் அது திருச்செந்தூர் திருப்பதிக்கு நிகராக. இப்போ இந்த அறுபடை வீடுன்னு எடுத்துக்கும் போது இது இந்த கோவில்ல தொடங்கி இந்த கோவில்ல நிறைவடையணும் அந்த மாதிரி ஏதாவது அது ஆர்டர்னு பார்ப்பாங்க நிறைய பேர். முதல் ஸ்தலம், 2வது ஸ்தலம்னு. இப்போ சென்னையில் இருக்கிறவங்க திருத்தணியில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போவாங்க. இப்போ திருச்செந்தூரில் இருக்கிறவங்க திருச்செந்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா சென்னையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, திருச்செந்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருத்தணியில் முடிப்பாங்க. அவங்கவுங்க இருக்கிற ஊரை பொறுத்து மாறும். இல்லை நான் ஆர்டர் படி தான் போவேன் அப்படின்னா அவங்க ஆர்டர் படி போட்டோம். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் எந்த மாற்றம்னா நான் முதல் சொன்னது போல 6 படை வீடை தவிர்த்தோம். என் கண்ணு, திட்டக்குடி, சிக்கல் சிங்காரவேலன், இதெல்லாம் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். விஜயாபதி, குக்கே சுப்பிரமணியம், இதெல்லாம் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் அப்படியே காலங்காலமாக தெரியாமலே இருக்கிறது என்பது ஒரு வருத்தத்தை நம்மளுக்கு கொடுக்கும். வாய்ப்பு கிடைச்சா நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல நிச்சயமாக கோவில்களை பற்றி நம்ம பேசலாம். நன்றி மேடம்.